புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஆடியன்ஸ். ஸோ த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் வர பல லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸோட ரெஃபரன்ஸ் ராட்சசனா தான் இருந்தது. அது மலையாளம் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னமும் அந்த ராட்சசனுங்கிற ஒரு விஷயத்தை யாரும் பீட் பண்ணல. ஸோ ஆப்வியஸாக என்னாலும் பீட் பண்ண முடியாது, எங்கள் டீம்னாலும் பீட் பண்ண முடியாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் we wanted to give a different experience, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இனிமேல் த்ரில்லரே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. பட் இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஓகே, ஃபைனலி தெர் இஸ் சம்திங், ஒரு ராட்சசன் இல்லை ஆனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஒரு ராட்சசன் மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது இந்த கதை கேட்கும்போது. ஸோ அப்படிதான் பிரவீன் வந்து எஃப்ஐஆர்ல வந்து நடிக்கும்போது மனு தான் தேங்க்ஸ் சொல்லுவோம், மனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எஃப்ஐஆர்ல கூட ஆக்டரா நடிச்சாரு. அங்கே நடிக்கும்போது அவர் கதை சொல்லும்போது ஒரு 2-3 வேற கதைகள் சொன்னாரு. அப்புறம் இந்த ஐடியாவை சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்க இந்த த்ரில்லர் ஜானர்ல திருப்பி பண்ணுவீங்கன்னு எனக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கும் டவுட்டு தான், ஆனால் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹவு கேன் வி மேக் இட் டிஃப்ரெண்ட்ங்கிறதுக்கு என்னெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்காங்கன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்து சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் பீன் அ வெரி குட் ஜேர்னி, வெரி லாங் ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா கோவிட் டைம்ல தான் அவர் எனக்கு கதை சொன்னார். ஸோ கோவிட்லேருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 5 years ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அண்ட் 5 yearsோட பேஷன்ஸ் ஒரு டைரக்டர் கிட்ட நான் என் லைஃப்ல பார்த்ததில்லை. ஸோ கண்டிப்பா பிரவீன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் பீங் சோ பேஷண்ட், சோ டெடிகேட்டட். நடுவில் வந்து சில காரணங்களால நான் வேற படங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போ எங்களோட பிளான் ஒரு 6 months தான் போயிட்டு வந்துடுவேன்ட்டு அந்த 6 months வந்து 2 வருஷமா மாறிடுச்சு. ஸோ அதனால இந்த டிலே. அண்ட் பட் அந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு வேற விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சது. வி ஹேப்பன், நாங்கள் வந்து பாம்பே போய் அமீர் சாரை மீட் பண்ணி கதை சொல்ல வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 4 times எங்களோட உட்காந்து இந்த கதையை கேட்டிருக்காரு. 40 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. He almost agreed to play the antagonist for the Hindi version of it. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஷூட் பண்ணி அவருக்கு காமிச்சோம். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கதையை கேட்டார். நான் 1 line சொன்னேன். அதுக்கப்புறம் பிரவீன் பை சான்ஸ் பாம்பேல தான் இருந்தார். ஸோ ஹோல் நைட் அரௌண்ட் 10 o'clock எங்களோட உட்கார்ந்தாரு நைட்டு. அண்ட் மார்னிங் 6 வரைக்கும் வந்து இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அது நடக்கல. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அது நடக்கல. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட், 2 yearsோட வெயிட்டிங் பீரியட் எங்களுக்கு வேற விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது. ஏன்னா ஓகே, நம்ம ஏதோ ரைட்டா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கதை வந்து வாசு பக்னானி சார் கிட்ட போச்சு, ஒரு நிறைய இடங்கள்ல டிராவல் பண்ணிச்சு நார்த்ல. பட் சில காரணங்களால அது நடக்கல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இல்லை பரவாயில்ல நம்ம தமிழ்லேயே பண்ணுவோம். அப்புறம் ரவிதேஜா சார் கிட்ட போச்சு தெலுங்குல பைலிங்குவலா பண்ணலான்ட்டு. பட் தென் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால அடுத்துக்கு போகல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இந்த படம் நம்ம தமிழ்லேயே எடுப்போம், நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம படம் எடுப்போம். அது டிராவல் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா பேன் இண்டியாங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா மிஸ்யூஸ் பண்ற ஒரு வார்த்தையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்தியாவில் ஹிட் ஆகிற படங்கள், பேன் இண்டியாவில் ஹிட் ஆகிற படங்கள் ரொம்ப ரூட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருக்கு. அவங்களுடைய ஆடியன்ஸ்க்காக அந்த படங்கள் எடுத்திருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா டிராவல் ஆகி அது ஒரு பேன் இண்டியாவை மாறுதுங்கிறது நான் நம்புறேன் ஒரு ஆக்டரா. ஸோ நானும் அந்த ஜேர்னியில் லைட்டாக டிவேட் ஆனேன். எனக்கு ஓகே பேன் இண்டியா பண்ணலாம், 4 ஊர்ல இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ணலாம்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வரும்போது ஐ செட் இல்லை பிரவீன், நம்ம தமிழில் மட்டுமே பண்ணுவோம். ஸோ இப்படிதான் இந்த படம் வந்து திருப்பி அந்த 2 years கழிச்சு ஐ ஸ்டார்டட். அண்ட் அந்த ஜேர்னி வந்து இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் நவம்பர்ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இந்த படம். அண்ட் இந்த October 31st நாங்கள் ரிலீஸ் பண்றோம். ஸோ 1 வருஷத்துக்குள்ள என்னால் என் ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கிரீனில் கொண்டு வர முடியுது. இதுதான் வந்து நான் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசரோட பலமா பார்க்குறேன். அண்ட் இந்த ஜேர்னியில நிறைய பேரோட எஃபர்ட் என் கூடவும் இருக்கு. அதுல முக்கியமா என்னோட ஃபேமிலி கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் மை வைஃப் ஜுவாலா. பட் இந்த படம் ஸ்கிரீன்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கறது நாங்கள் எல்லாரும் நம்புறோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிற டெக்னீஷியன்ஸ். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி டெக்னிக்கல் ஃபில்ம். அண்ட் ஒவ்வொரு டெக்னீஷியன் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து எல்லாருமே அவங்களோட 200% கொடுத்துருக்காங்க. இது பத்தி நான் வந்து இந்த மேடையில பேசாம நான் நம்புறேன் கண்டிப்பா இதுக்கு ஒரு சக்சஸ் மேடை இருக்கும்னு. அந்த மேடையில நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு டெக்னீஷியன் எவ்வளவு உழைச்சிருக்காங்க, எப்படி இந்த படத்தை அப்ரோச் பண்ணாங்க, எந்த மாதிரியான இன்புட் கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பா நான் டீட்டெயிலா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் நிறைய மேடைகள்ல நினைப்பேன் ஏன் எல்லாரும் இவ்வளவு டீட்டெயிலா பேசுறாங்க டெக்னீஷியன்ஸ் பத்தி. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் மாறும்போது தான் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆச்சு. ஒரு டெக்னீஷியன் இல்லைன்னா படங்களே இல்லை அப்படிங்கிறது. அதோட ஒரு அவுட்புட் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் கையில தான் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு போக தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு.
And as a producer, definitely I will talk in detail. As an actor, I will talk in detail about all my technicians. I hope there's another stage where we can celebrate the success of the movie together. And கண்டிப்பா என்னோட ஒவ்வொரு படங்கள்லயும் ஒரு புது விஷயம் ஏதாவது இருக்கும், ஒரு புது கேரக்டர் பேசப்படும். கண்டிப்பா இந்த படத்துல ஒரு புது விஷயம் இருக்கு. அது த்ரில்லருங்கிறதுனால எங்களால் சொல்ல முடியாது இப்போ. ஐ ஹோப் அந்த புது விஷயம் உங்களுக்கும் கன்வே ஆகுங்கிறது நான் நம்புறேன். நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகிற விஷயமே அந்த இந்த மொமெண்ட். நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகல, அதே மொமெண்ட் எனக்கு உண்மையாவே ஆடியன்ஸாகவும் சரி, நீங்களும் விமர்சனங்கள்ல எழுதும் போதும் சரி எக்ஸைட் ஆகும்போது தான் எனக்கு ஒரு திருப்தியே கிடைக்குது. அப்போதான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்குது. ஓகே, நான் கேட்ட கதை ஒன்று பண்ணியிருக்கேன் எனக்கு இமோஷனலா, அதே விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட டிரான்ஸ்லேட் ஆகும்போது தான் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த ஒரு மொமெண்ட் தான், இல்லை அந்த மொமெண்ட்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட்டே பண்ணுது டு ஆல்சோ ஆக்ட் இன் டிஃப்ரெண்ட் மூவிஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ். ஏன்னா என்னோட ரூட் வந்து கண்டிப்பா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரூட். எல்லாரும் நிறைய கமர்ஷியல் ரூட் எனக்கு இல்லை. ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த ரூட் வந்து நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் படங்கள் பார்த்து when you appreciate, I feel very happy and overwhelmed. எனக்கு டைம் ஆகுது ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு, பட் தட் ஒன் திங் gives me a lot of energy to keep pushing. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வா சாரோட கேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட். ஸோ எப்படி கட்டாபுசியில் ஹீரோயின் கேரக்டர் ஹைலைட்டாக இருந்ததோ, அண்ட் இன்னும் நிறைய படங்கள்ல வந்து வேற ஒரு கேரக்டர்ஸ் மேல ஒரு பாரம் இருக்கும் என் கதைகள்ல, அந்த மாதிரி ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சார் இஸ் தி பில்லர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க என்னை பத்தி பேசுனீங்க சார். ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் யூ தட் அந்த பேஷன், அந்த determination, and the focus is all come after, we all have grown up seeing your movies. நீங்க எடுத்த அந்த படங்கள்லாம் இன்னும் என் மனசுல நிக்குது சார். ஒவ்வொரு படமும் the kind of effort you put in, the kind of நீங்க இன்னைக்கு தனுஷ் சார் வந்து இன்னைக்கு ஒரு ஆளா இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஐ திங்க் உங்களோட அந்த எஃபர்ட் அவர் பின்னாடி பயங்கரமா இருந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும் சார். as a director, so I have huge respect for Dhanush sir. I've always told Dhanush sir also, and I think the kind of effort that you and your family have put in Tamil cinema, நான் அதோட 5-10% போட்டாலே நான் வந்து I think I'll be a winner நான் நினைக்கிறேன். So thank you for being a part of our film, and thank you Shraddha. When we spoke about the main lead of the movie, I was very clear. எனக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் வேணும்னு. ஸோ பிரவீன் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரத்தா தான் ஃபர்ஸ்ட் பேராக வந்தாங்க. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் போர்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் 30 minutes, படத்தோட 30 minutes வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட் வில் பி த ஹைலைட் ஆஃப் த மூவி, த ஃபர்ஸ்ட் 30 minutes. அண்ட் மானசா, தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆன் போர்ட். யுவர் லிட்டில் லேட் என்ட்ரி, பட் ஐம் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. அண்ட் ஒரு விஷயம் மட்டும் ஐ திங்க் ஐ ஷுட் டெல் யூ. ஐ டோன்ட் நோ நீங்கள் இன்னும் படம் பார்க்கல. ஸோ நாங்கள் ஒரு சாங் வச்சிருக்கோம் படத்தில், கொஞ்சம் ஒரு லவ் சாங்கு. ஸோ நான் இது வரைக்கும் இன்டிமேட்டான சாங் பண்ணதில்லை. ஸோ நான் டைரக்டர் கிட்ட, அவரும் அந்த விஷுவல்ஸ் தான் அப்படி கொஞ்சம் எடுக்கலாம், என்ன கொடைக்கானல வேற ஷூட்டு. ஸோ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம். அண்ட் அவங்க வந்து டைரக்டர் கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து ஆல்ரெடி 2-3 படங்களில் டிப்ளாக்லாம் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அது ரிப்பீட் ஆகுது சார், எனக்கு கொஞ்சம் வேணாம், இல்லைன்னா டேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டேரக்டர் என்கிட்ட வந்து சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஒரு படத்தில் கூட பண்ணது இல்லையே. பட் I understood what she meant, and I immediately told the director, இதுக்கப்புறம் அது மாதிரி எதுவுமே ஷூட் பண்ணுவானா, இந்த பாட்டை வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். And in the final editing of the movie, that is stopped. Okay, so I respect what you said, and as an actor I definitely understand and appreciate that நீங்க அது வந்து வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, and we have taken action. ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அண்ட் அதை ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா, I always respect women and their whole approach towards cinema. So thank you for being a part of our film. And Manu, thanks for introducing Praveen. And Jay sir, நன்றி. And எல்லாரும் பத்தி நான் கண்டிப்பா பேசுறேன். ஜிப்ரான் சார் அண்ட் சான் லோகேஷ் சார், இவங்க 2 பேரும் வந்து எப்படி ராட்சசன்ல ஒரு பெரிய பலமா இருந்தாங்களோ, கண்டிப்பா இந்த படத்துலையும் ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கிறாங்க. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு தெம். கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அதுல கண்டிப்பா அவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்கா இருக்கும். அண்ட் பிரவீன், I want to speak to you after the movie releases. That's when I think I'll be able to actually pour out what I have in my heart. And as a producer, as an actor, the kind of support அவர் எனக்கு கொடுத்தது வந்து என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோட ஃப்ரெண்ட் கருணாகரன், அவர் வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு பார்ட் ஆகிட்டாரு. ஸோ
ரெகுலரான கதைகள் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்துடுறாரு, கிரியேட்டிவ் இன்புட்ஸ்க்காக அவர் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம எல்லா கதையிலையும் அவர் ஒரு கேரக்டர் இருந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அதை எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த படமா இருந்தாலும் விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸ்ல அவரை கண்டிப்பா இருக்கணுங்கிற ஒரு அன்ரிட்டன் ரூலே இருக்கு. ஸோ அக்ரிமெண்ட் டைரக்டரோட சைன் பண்ணும்போது அதை போட்டுருந்தாங்க. அந்த அளவுக்கு எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஆல்சோ. அண்ட் ஆரியன் என் பையனோட பேர். ஸோ இன்னைக்கு ஆரியன் வந்திருக்கிறாரு. வெரி எக்ஸைட்டட். ஏன்னா 5 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட சொன்ன ஆரியன் போட ஆரம்பிக்க போறேன்னு. அண்ட் இட் டுக் ஆல்மோஸ்ட் 5 years இஸ் grown up. And I'm happy that finally அவர் படத்துல அவர் பேர்ல இருக்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இது கண்டிப்பா ஒரு my son will be happy that அவர் பேர்ல ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேங்கிறது. அவருக்கு இந்த படத்தை பத்தி இப்போ புரியாது, மேபி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவர் பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். And my entire production team, Sitaram uncle, Shravanti and all the assistant directors, co-directors, thank you so much. And உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த படத்தோட விமர்சனங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எப்பவுமே உங்க எல்லாரோட எல்லா விமர்சனமும் பார்ப்பேன். and I'm waiting very eagerly. I hope with this film I feel that somewhere you all recognize me that this man is consistent. ஏதோ கன்சிஸ்டா பண்ணுவாங்கிறது ஒரு நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் நான் கொடுப்பேங்கிறது நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். Thank you so much. Thank you.